ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தானே சார் நடிச்சிருக்காரு. அதே மாரி வந்து சினிமா துறையில இந்த ஹீரோயின்ஸ் கூட சில கிசுகிசுக்கெல்லாம் நடந்தது அப்படின்ற மாரியும் ஒரு கன்னட நடிகை மஞ்சளான்னு இருந்தாங்க. சினிமா போயிட்டு எழுதுன மாதிரியே பற்றி அந்த சீன் பற்றியா அந்த அந்த பெண்ணும் கூட தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுச்சு. மூக்காமுத்து கூப்பிட்டு நானே தலைவன் சொல்கிறேன், உங்கள் அப்பாவை நீ என்ன ஆட்டப்படுற விளையாடுறியா, மரியாதை போய் மன்னிப்பு கேட்டு வீட்டில் போயிடும் அப்படின்னு வச்சார். அப்படி தான் வந்தார். ஆனால் அதே ஜெயலலிதா 5 லட்ச ரூபாய் கொடுத்து உங்கள் அப்பா முறைச்சிக்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு இருந்த வித்தியாசம். அதிமுக கட்சியில வந்து எம்.கே. முத்து அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதான் கலைஞர் போனார், சேர்த்துல ஜெயலலிதா தான் சேர்த்துக்கிட்டாங்க. அதை தானே சொன்னாங்க. அப்பா அம்மாவனுக்குள்ளாரே வேற்றுமை உண்டாக்குற குடும்பத்தை கெடுக்கிறவங்கன்ற பேர் வாங்கினாங்க. அதுதான் ஜெயலலிதா. எதிர்கட்சிகளில் செருப்படி ஓங்கிலாம் அடிச்சுடுவார். அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. சபாநாயகர் கூப்பிட்டு அவரை இது பண்ணும்போது சும்மா தட்டினாங்க காட்டினார். தட்டினதான் அவர் வந்து ஐயோன்னு கத்துற அளவுக்கு தட்டிக்க. அன்றைக்கி அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மத்தியில் கொஞ்சம் மனக்கசப்புலாம் வர்றேன். எம்ஜிஆருக்காக இவர் போட்டி போட்டு எம்ஜிஆருடைய அந்த எம்ஜிஆர் தோற்றத்திலே இவர் வந்து இருந்தார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அதுதான் அவருக்கு நெகட்டிவ் பாயிண்டாக மாறிச்சு. இப்போ அவர் கடைசியாக இறந்துறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறதா சுயநினைவோடு இருந்தாராங்கிறது எனக்கு சந்தேகம். அந்த போதையினுடைய இது தாக்கம் அவர் மூளையை பெருசாக தாக்கிடுச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். மறைந்த முதலமைச்சர் அவருடைய மூத்த மகனான எம்.கே. முத்து அவர்கள் வந்து காலமாகியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு சொந்த துயரம். கலைஞர் குடும்பத்திலே என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் அடிக்கடி வந்து பொழுதுபோக்குற இடம் வந்து அப்போ சாந்தமில் வந்து அட்மிரால்ட்டின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. பின்னாளில் அது சன் டிவியினுடைய ஆஃபீஸாலாம் ஸ்டுடியோவெல்லாம் மாறிச்சு. இப்போ என்னவா இருக்குதுன்னு தெரில. அதுக்கு எதிர் ரோட்டில் தான் நாங்கள் இருந்த வீடு சாந்தம் இதில். அதனால் எதிர்னாலும் அங்கேருந்து சொல்லி அனுப்புவார். அங்கே நான் போவேன், போய் பார்ப்பேன். பல சமயங்களில் அவர் வந்து தனிமையில் இருந்து யாருமே கவனிக்கலைங்கிறது அவருடைய பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்பா அரசியல்வாதி, நேரமே இல்லை, பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. சித்தி அவங்களுக்கே பெரிய குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு இவரை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவர் தனியாக கிடக்கிறார். பக்கத்துலேயே வீடு வச்சு கொடுத்துட்டார். அடுத்த இது இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கார். தனி வீடு வச்சு அவருக்கு எல்லாமே கொடுத்து எல்லாம் சொத்துக்கத்து சகலமும் பண வசதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை கோடி வேணாலும் இருக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டார். இருந்தும் அனாதையாக இருக்கிறோங்கிறது தான் அவருடைய. அப்புறம் அவர் கல்யாணமெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் பழகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே தன்னுடைய மகள் தயாளம்மாவுடைய மகள் செல்விக்கும் மருசலி மாறன் தம்பி செல்வத்துக்கும் திருமணம். அதே மாதிரி மூக்காமுத்துவுக்கு உறவுக்கார பெண்ணை வச்சு திருமணம். 2 திருமணம் ஒரே நாளில் அண்ணா தலைமையில் நடத்திட்டார். அது வந்து சிஎம் 67லேயே அவர் அந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு மகன் மேலே அக்கறையெல்லாம் காட்டிட்டு அண்ணா இறந்த பிறகு கலைஞர் தலைவரான பிறகு திமுக மாநாடுகளில் வந்து ஊர்வலம் போகிறது வந்து மூக்காமுத்து தலைமையில் தான் திமுக ஊர்வலம் போகும். அந்த ஊர்வலத்தில் வந்து குதிரை மேலே ஏறிட்டு ஊர்வலத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு வருவார் மூக்காமுத்து. அந்த காலத்தில் திராவிட கழக மாநாட்டில் எப்படி எம்ஆர் ராதா குதிரை மேலே ஏறிட்டு அந்த ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வருவார், அதே ஸ்டைலில் இவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு கட்சியில் எல்லாம் இடம் கொடுத்தார். எடுபடலை, தொண்டர்கள் மத்தியில் எடுபடலை. அருமையாக பாடக்கூடியவர். அவருடைய தாய்மாமன் சி.எஸ். ஜெயராமன் உங்களுக்கு தெரியும், பிரபல பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், பெரிய கர்நாடக சங்கீத வித்வான். அவருடைய சகோதரி மகன் தான் இவர். அந்த குரல் அப்படியே விரும்பி கேட்ட பாட்டு 2 பாட்டு. குறவஞ்சிங்கிற படத்தில் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலமே, நேற்று நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார். அருமையான பாட்டு. அந்த பாட்டை பாடி காட்டுவார். அதை அபிநயத்தோடு கொண்டு வர யார் சொல்லுவார் நிலமே பாட. அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாவை விளக்கு படத்தில் 1000 கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே. இந்த 2 பாட்டும் சி.எஸ். ஜெயராம குரல் அப்படியே பாடுவார். அதெல்லாம் கிடைக்கும். அப்போ அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இசைக்குழு ஒன்று அமைச்சு, இசைக்குழு அதாவது இது இளையராஜா இசைக்குழு, சுருதி இசைக்குழுலாம் இருக்குது. அது மாதிரி ஒரு இசைக்குழு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார்.
அந்த பாடல்கள்லாம் பாடுவார். அப்போ சில நிகழ்ச்சிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்களாம் தலைமை வச்சு அந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் நான் ரெகுலராக போவேன். அந்த அளவுக்கு இது நெருக்கம்லாம் இருந்தது. எந்த பிரச்சனைனாலும் எனக்கு எழுதி அனுப்புவார். திருமணமாகி அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த திருமணத்திலேயும் குழப்பங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு அவர் உடல்நிலை பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. சாகர அளவு போயிட்டார். அப்போவே இறந்துருந்தாக்கா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே போகிற அளவுக்கு அவர் உயிருக்கே அந்த அளவுக்கு அவருடைய பழக்கங்கள்லாம் இருந்துருச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, யாரோ ஒரு நெருங்கிய உறவுக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணி திருவாரூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அவருடைய தொடர்பு சுத்தமாக துண்டி போட்டுடுச்சு. இதெல்லாம் இருக்குது. இந்த பிள்ளையோ பிள்ளை படம் அது எடுத்த கலைஞரே கதை வசனம் எழுதினார். எம்ஜிஆர் தான் இது கிளாப் தட்டி ஆரம்பித்து வச்சார். அப்போயே எம்ஜிஆர் சொன்னார், கால் ஷீட்டெல்லாம் ஒழுங்காக கொடுக்கணும், ஷூட்டிங்கெல்லாம் ஒழுங்காக வரணும், உனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நேரத்தை கடைப்பிடிக்காத ஆளுன்னு உன்னை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விலை உயர்ந்த வாட்ச் கடிகாரம் அதை கொடுத்தாரு. இந்த கடிகாரத்தை கையில் கட்டிக்கணும், இந்த டைம் பிரகாரம் நீ வேலை செய்யணும், கால் ஷீட்டுக்காக யாரும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற அறிவுரையெல்லாம் அவருக்கு சொல்லி தான் அந்த படத்தை இது பண்ணாங்க. அவருடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் அன்னைக்கு அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மத்தியில் கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் வர நேரம். எம்ஜிஆருக்காக இவர் போட்டி போட்டு எம்ஜிஆருடைய அந்த எம்ஜிஆர் தோற்றத்திலே இவர் வந்து இருந்தார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அதுதான் அவருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக மாறிச்சு. அன்றைக்கி எம்ஜிஆர் ஏறுமுகத்தில் இருக்கார், மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டு இருந்து கலைஞர் கொஞ்சம் இறங்கிக்கிட்டு வர்றார். அந்த நேரத்தில் அவருக்கு போட்டியாக இவரை கொண்டு வர்றதா வந்து இவங்களே தகவலை பரப்பிட்டாங்க. அதுக்கு நம்புகிற மாதிரி பிள்ளை படத்தில் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாமே எம்ஜிஆர் ஸ்டைலில் போட்டு இவர் எம்ஜிஆர் மாதிரியே எல்லாம் பண்ணார். எம்ஜிஆர் இருக்கும்போது நீ என்னத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆர் இப்போ சினிமாவில் தீவிரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் நீ என்னத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி இருந்த பெண்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக வர்றாங்கிறதுனால இவர் நெகட்டிவ் மேனாக மாறிட்டார். எம்ஜிஆர் புகழ் வர்றதுக்கு பதிலாக இவர் நம்பியார் புகழ் வந்துருச்சு. எம்ஜிஆர் ஒழிக்க வந்த ஆளுங்கிற கெட்ட பேர் வந்துருச்சு. சினிமா உலகம் போயிடுச்சு. அருமையான சமையல்காரன்கிற படம் நல்ல அருமையான ரோல், ஹிந்தியில் பிரமாதமாக ஓடிச்சு. மேரி பாப்பின்ஸுங்கிற ஒரு ஆங்கில படத்தை பாவர்ச்சிங்கிற பேரில் ஹிந்தியில் எடுத்தாங்க. அதில் ராஜேஷ் கண்ணா நடித்தார். அதை சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, ஆனால் நான் கண்ணா நினைக்கிறது உங்களைத்தானுங்க அப்படின்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் அருமையாக பாடி எல்லாம் நடித்தார். அதே மாதிரி அணையா விளக்கு படத்தில் வந்து முஸ்லீம் பாட்டு ஒன்று பாடுவார். அந்த கதை அற்புதமான கதை. அது வந்து வேறு நடிகர்களை போட்டு எடுத்திருந்தால் அது சூப்பர் ஹிட்டாக ஓடிருக்கு. மூக்காமுத்து நடித்ததுனாலே அது நெகட்டிவாக போச்சு. அந்த கதை கலைஞருடைய எழுத்தோவியத்தில் நான் ரொம்ப ரசித்து படித்த கதை அது. வெள்ளிக்கிழமைன்னு பேர். அதை அணையா விளக்குன்னு எடுத்தாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்பேற்பட்ட கதை. 2 நண்பர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த இது கடைசியில் 2 பேரும் எப்படி அநியாயமாக போகிறாங்கங்கிறது அந்த கதை. ரொம்ப ஒரு உறுப்பான கதை. அது மூக்காமுத்துக்கு இருந்த எதிர்ப்பு இதனால் இதெல்லாம் போச்சு. ஆக சினிமாவும் போச்சு. எல்லா இடத்துலையுமே தோல்வி. ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தானே சார் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து சினிமா துறையில் இந்த ஹீரோயின்ஸ் கூட சில கிசுக்கெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அவரோட ஒரு நடிகையை சேர்த்து இது பண்ணாங்க. ஒரு கன்னட நடிகை மஞ்சளான்னு இருந்தாங்க. அந்த பெண் வந்து இவரோட இருந்த மாதிரி ஒரு கிசுக்க அது அந்த காலத்தில் அது வந்து விளம்பரத்துக்கு அது மாதிரி கிளப்பி விடுவாங்க. அவருக்கு மத்தியில் தொடர்பு அப்படி சொல்லி படங்களை ஓட்ட வைப்பாங்க. கதாநாயகனுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற அப்போ தான் அந்த படம் ஓடும். நம்ம பெண்களுக்கு அதை சொல்லிட்டு அப்போ தான் சினிமா போய்ட்டு எழுதின மாதிரியே பற்றியா அந்த சீன் பற்றியா அப்படி அதனால் அந்த படங்கள்லாம் ஓடும். அதுக்காக பப்ளிசிட்டிக்காக இவருக்கு அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகும். அந்த பெண்ணும் கூட தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுச்சு. அதெல்லாம் நடந்தது. அதுக்கு இவர் போய் அதெல்லாம் துக்கமெல்லாம் தெரிவிச்சுட்டு வந்தார். என்ன பண்ணார். அதெல்லாம் வாழ்க்கை. அதாவது ஒரு பெரிய இடத்துல ராஜ குடும்பத்தில் பிறந்ததுனாலே நீங்கள் ராஜா ஆகிட முடியாதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். நான் பார்க்கும்போதெல்லாம் நினச்சிக்குவேன், பிரின்ஸ் சார்ல்ஸ் ஜாதகம் தான் இவருக்கு. பிரின்ஸ் சார்ல்ஸுக்கு பிறந்து என்ன பிரயோஜனம்? 76 வயசு வரலாம் அந்த அம்மா உயிரோடு இருந்து அவருக்கு நடந்த தள்ளாடி போச்சு. எலிசபெத் உயிரோடு இருந்தாங்க. இப்போ நடந்த தள்ளாடி நிற்கக்கூட முடியாத அளவில் உடம்பு சரியில்லாம் படுத்து கிடக்கிறார். அவர் அரசராகி 1 வருஷம் கூட ஆகலை, படுத்துட்டார். அது மாதிரி ஜாதகம் இருக்குது. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும்
அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு பேசணும்னா ராசி ஜாதகம்லாம் இருந்தால் தான் மேலே வர முடியுங்கிறதுக்கு முக்காமத்து ஒரு உதாரணம். நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருந்தாலும் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுதே சார். கலைஞருக்கு வந்து கலைஞர் குடும்பம் பூரா பச்சைக்கல்லாம் வந்து அந்த 4 பேரும் வந்து அவங்க 4 பேர்த்துக்கு யாருடைய ரசிகராக இருந்தாங்க தெரியுமா? எம்ஜிஆருக்கு தான். இன்னும் பெரிய குடும்பம் என்னன்னா, சிவாஜியினுடைய மகன் பிரபு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். அப்பா உலக புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி, அவன் மகன் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர். அதெல்லாம் எல்லா வீட்லையுமே இருந்தது. அந்த மாதிரி அவருக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு அந்த இது இருந்தது. ஒரு தடவை அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு எம்ஜிஆர்கிட்ட போயிட்டார். எம்ஜிஆர் அப்போ தான் அதிமுக ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சரான போது இவர் பார்க்க போகணுன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்க்க வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஜானகி சொல்லிட்டு அவர் போயிட்டார். 2 நாள் தொடர்ந்து வந்திருக்கார். 2வது நாள் வந்தவொடனே தான் இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு எம்ஜிஆருக்கு. உடனே எம்ஜிஆர் வந்து என்ன வந்து டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட எதுக்காக கோச்சு எல்லாம் டீட்டெயிலாம் கேட்டார். கேட்டுட்டு அவருக்கு முக்காமத்து மேலே கடுமையான கோவம் வந்துருச்சு. கலைஞருக்கு ஃபோனை போட்டார். என்னத்த பிள்ளைய வளர்த்துறீங்க, அவன் ஐயோ உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு வந்து என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், அதிமுகவில் சேர்றாங்கிறான், ஏன் இதுதான் நீங்கள் வளர்த்த லட்சணமா? அவர் கலைஞர் அங்கே தான் உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. முதல்ல அவனை கட்டுப்பாட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதி கிட்ட சொல்லிட்டு இருந்தார். பேசிட்டு கட்டுப்பாட்டில் நான் அனுப்புகிறேன், ஒழுங்காக வைங்க, அவனை பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக நேரத்தை ஒதுக்குங்க, இப்படி பண்ணால் அவன் பிள்ளைங்க தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூக்காமத்தை கூப்பிட்டு, நானே தலைவன் சொல்கிறேன் உங்கள் அப்பாவை நீ என்ன ஆட்டம் போட்டுற, விளையாடுறியா, மரியாதை போய் மன்னிப்பு கட்டு வீட்டில் போயிரு அப்படின்னு அமைச்சார். அப்படி தான் இருந்தார். ஆனால் அதே ஜெயலலிதா 5 லட்ச ரூபாய் கொடுத்து உங்கள் அப்பா முறைச்சிக்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு இருக்க வித்தியாசம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவங்க ஸ்டாலினுக்கு கூட ஏதாவது பிரச்சனை வந்துன்னா எம்ஜிஆர்கிட்ட அனுப்புவார் கலைஞர். சொன்னால் கேட்டுக்குவாங்க, பேசாமல் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் கலைஞருடைய குடும்பத்து மேலே அக்கறையெல்லாம் காட்டினார். அதிமுக கட்சியில் வந்து எம்கே முத்தவர்கள் வந்து இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதான் போனார், சேர்த்துல ஜெயலலிதா தான் சேர்த்துக்கிட்டான். அதைத்தானே சொன்னாங்க, அப்பா அம்மாவனுக்குள்ளாரே வேற்றுமை உண்டாக்குற குடும்பத்தை கெடுக்கிறவங்கன்ற பேர் வாங்கினாங்கள நம்ம. அதுதான் ஜெயலலிதா. அது மாத்திரமா தாமரக்கணின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், ஒரு ஃபேரி டைப்பு. சட்டசபையில் எதிர்கட்சிகளில் செருப்படி ஓங்கிலாம் அடிச்சிடுவார். அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை சபாநாயகர் கூப்பிட்டு அவரை இது பண்ணும்போது சும்மா தட்டினாங்க ஆடினார். தட்டினதான் அவர் வந்து ஐயோன்னு கத்துற அளவுக்கு தட்டிங்க அப்படி அது மாதிரிலாம். அந்த மாதிரி ஆள் அவர். அவருடைய மகன் வந்து இன்பத்தமிழன், அவரும் எம்எல்ஏவாக வந்தார். அவர் இறந்து போயிட்டார் தாமரக்கணி. இந்தமா ஏமக்கிரியை பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அனுப்பவே இல்லை. ஏன்னா கட்சி தாமரக்கணி கட்சி விட்டு விலகிட்டார். அதனால் அவர் அனுப்பவே இல்லை. அவர் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பயந்துட்டு போகல. ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், கட்சி வேறு இது வேறு போய் சொல்லிட்டு வா. அதுதான் எம்ஜிஆருக்கு அந்த மாளுக்கு இருந்த வித்தியாசம். அதெல்லாம் நிறையா சொல்லலாம் அவங்கள பற்றி, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அடுத்து அப்படி ஒரு செத்து போனவங்கள பற்றி உயிரோடு இருக்கும்போது பேச்சு காடா கேடு கட்ட கழட்டு நாயன்னு வரலாம் வரும். அது என்னத்துக்கு, அதுக்காக சொல்கிறேன். தாமரக்கணி இது மாதிரி அது அப்போ வந்து 5 லட்ச ரூபா மூக்காமத்துக்கு கொடுத்து இது பண்ணி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து சரியாகி அப்புறம் வந்து வேலைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் சொந்த வாழ்க்கையிலையும் டைவர்ஸ் ஓரில் போயிடுச்சு. டைவர்ஸ் ஓரில் போய் அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப இதாகி இடிஞ்சு போய் ஒரு குடிசைகளெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் போஸ்டெல்லாம் கொடுக்குற அளவுக்கு, பத்திரிகைகள்லாம் வர்ற அளவுக்கு இது பண்ணிக்கிட்டார். அப்புறம் தான் அவர் வந்து திருவாரூரில் செட்டில் பண்ணி, நான் இன்றைக்கி வரலையும் எனக்கு தெரியாது அவர் சென்னைக்கு வந்துட்டாருங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லும்போது எனக்கு தகவல் தெரியும் சென்னைக்கு வந்துட்டார். இல்லாட்டி நான் போய் பார்த்துருப்பேன். ஆனால் அது திருவாரூருக்கு போனதுக்கு பிறகு எனக்கு அவருடைய தொடர்பு முழுக்க போயிடுச்சு, பார்க்க முடியல. நானும் எனக்கும் வயசாகி போச்சு, நானும் எங்கெங்கேயோ சுற்றி விட்டு வந்ததுன்னு எல்லாம் இப்போவும் பார்க்கும்போது எல்லாம் ஹலோங்கிறதோட சரி. அதுக்கு மேலே
கருணாநிதி அவர்களுடைய கலை வாரிசாகவும் அரசியல் வாரிசாகவும் இருக்க வேண்டியவர். ஆனால் இவருக்கு வந்து நிறைய குடிப்பழக்கத்தினால நிறைய விஷயங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி சொல்லப்படுது. அதான் உண்மை, அதான் உண்மை. அவரே ஸ்டாலின் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் எப்படி போயிட்டார் பாருங்கன்னார். அதுதான் உண்மை. ஆனால் அழகிரிக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். ஸ்டாலினுடைய அண்ணன் அழகிரிக்கிட்ட ரொம்ப, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்க. ஸ்டாலின்கிட்ட கொஞ்சம் அவ்வளோவா நெருக்கமாக இல்லை. மற்றபடி ஐயா ஆனால் கலைஞர் இறந்த பிறகு அவங்க எல்லாருமே ஒன்றாயிட்டு அந்த வேற்றுமைகளை அவங்க பார்க்கணும். வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவங்களுடைய வேற்றுமையை அவங்க பார்க்கணும். எல்லாம் அவங்களோட சொந்த அண்ணன் தம்பி மாதிரி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டார். அதான் நான் கேள்விப்பட்டது. ஆனால் இவ்வளவு கேள்விப்பட்ட ஆள் அவர் சென்னைக்கு வந்துட்டாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. வந்து இங்கே ஈஞ்சம்பாக்கத்தில் தான் ஏதோ அவர் அந்த வீட்டில் தான் இருந்தால் சொன்னேன். தெரிஞ்சது தான் நான் போயிருவேன். ஏன்னா இவங்களுடைய கருணாநிதி அவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்து யார் கூடயும் அவ்வளோவா இவர் பேச மாட்டார். நிறைய முரண்பாடுகள் இருந்தது. கருணாநிதி அவர்கள் இறந்த அன்னைக்கு கூட வந்து இவர் தனியாக வந்து தான் வந்து மாலை போட்டுட்டு போனார். இவங்க குடும்பம் உடல்நிலை சரியில்லாதனால எல்லாத்துக்கு முன்னாடி வர வேணான்னு தான் இது பண்ணிட்டார். அவர் நடக்க முடியாத அளவுக்கு இதாகிட்டார், பாதிக்கப்பட்டுட்டார். அது அடுத்த கலைஞர் இறந்ததை விட இதை பெரிய இஷ்யூவாக தான் பத்திரிகை ஊடகங்கள்லாம் போடுறதுனால அந்த டைமில் ரொம்ப சர்ச்சையாக அவர் தான் ஏமக்கிரியெல்லாம் அவர் தான் பண்ணிடுறார். அவருக்கு அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை இல்லை. அதனால தான் அழகிரி பண்ணார். இல்லாட்டி அது வந்து இஷ்யூ ஆக்கிட்டு இருப்பாங்க. 3%காரர் விட்டுருப்பாங்களே, இது மாதிரி ஒரு லட்டு மாதிரி செய்தியாச்சு. கலைஞர் இறந்த செய்தியை போட்டிருக்க மாட்டாங்க, இதை தான் போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க கூப்பிட்டு வராமல் இது பண்ணாங்க. இப்போ அவர் கடைசியாக இறந்துறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அவர் சுயநினைவோடு இருந்தாராங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா இங்கேயே வந்து நிறைய பாதிப்பு வந்துருச்சு. நிறையா மறக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த போதையினுடைய இது தாக்கம் அவர் மூளையை பெருசாக தாக்கிடுச்சு. முகமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா நான் பார்த்து 20-25 வருஷம். கருணாநிதி அவர்கள் வந்து இவரை தான் வந்து அரசியல் வாரிசாக வந்து ஆக்கிறதா நினச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார். இதெல்லாம் உண்மை. ஆமாம், அதனால தான் சினிமாவுக்கு கொண்டு வந்தார். கலைஞரால் கொண்டு வர முடியாத ஒரு விஷயம் பசங்கிட்ட அவருடைய எழுத்து திறமை. அந்த எழுத்து திறமையை அந்த பசங்க யாருக்குமே வரலையே. கலைஞர் மாதிரி எழுத்து படைத்தவன் யார் இருக்கா? அந்த எழுத்துக்கு நிகராக யாரும். ஆனால் அது ஒன்று, ஒரு மேதைகள் வந்து மேதைகளுக்கு வந்து வர்ற வாரிசுகள் மேதைகளாக இருக்காது, ரொம்ப ரேர். அதனால் கலைஞரை வந்து மிஞ்சறதுக்கு அவங்க குடும்பத்தில் யாரும் பிறக்கவே இல்லை. அந்த எழுத்து திறமை, கலைஞருடைய எழுத்து திறமை யாருக்குமே வரலையே. அந்த வாக்கு சாதுரியம் அதெல்லாம் யாருக்குமே வரலையே. கேள்விக்கு உடனடி பதில், எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு வாத திறமை, அதெல்லாம் அந்த குடும்பத்தில் யாருக்குமே வரல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஷீபா ராணி அப்படின்றவங்க வந்து எம்கே முத்தோருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. தெரியல முத்துக்கு எத்தனை பசங்க. ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்கு தான் நான் போயிருந்தேன். அப்போ அவர் சினிமாவில் அப்போ தான் வர்றாரு, வெளியே போகிற நேரமும் வந்துருச்சு. சினிமா நடிகராக தான் பிறந்தார். அந்த திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். கலைஞர் நான் வந்தாகணும்னு சொல்லி ஸ்டாலின் தான் வந்து அழைப்பு தர எனக்கு கொடுத்தாரு. உங்களை கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் போயிட்டேன். வேடிக்கை என்னன்னா, எங்கள் அண்ணா அப்போ வந்து அதிமுகவில் அமைச்சராக இருக்கார். அவர் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். கலைஞர் மகன் பேத்தி திருமணத்துக்கு நான் போய் முன்னாடி நிற்கிறேன். போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு முழிக்கிறாங்க. அதிமுக அமைச்சருடைய தம்பி கலைஞர் திருமணத்தில் முன்னாடி நிற்கிறான். அதெல்லாம் அதான் எம்ஜிஆர் இருந்தவரில் நான் பயப்படல. எனக்கு ஜெயலலிதாக்கிட்டேயும் பயம் இருந்தேன். அவங்கள கண்ணாபின்னா நான் தாக்கி பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதை அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க. கண்ணாபின்னான்னு கமெண்ட் அடிக்கிறேன் அவங்கள. ஒரு தொலைக்காட்சியில் செய்தி ஆசிரியராக நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அவங்கள இப்படி தான் விமர்சனம் பண்ணான்னு கிடையாது. என்னுடைய பதவி உயர்வு வரும்போது கூப்பிட்டு இது என்னத்துக்கு ஏன் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. அவங்கள பற்றி விமர்சனம் பண்ண வீடியோ ஏன் போடாமல் வச்சுருக்கீங்க? இல்லை, என் பதவி உயர்வு வரும்போது போய் சொன்னாக்கா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானே, இவனை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குவாங்கன்னு நினச்சிட்டு அதிகாரிகள் காட்டல. அவங்களுக்கு யாரோ தகவல் சொல்லிட்டாங்க. ஃபைலை கூப்பிட்டு வாங்கி முதல்ல போய் ஜாயின் பண்ண சொல்லு அப்படின்ட்டு பதவி உயர்வு அவங்க தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவில் வந்து எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்தது.
ஸ்காலர்ஷிப் வரும்போது அப்போது இதே கூத்து. யாரோ போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராஜாராம் தம்பிக்கு வந்துருக்கு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு பயங்கரமாக இருக்கார். ஃபைலை பார்த்துட்டு இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்குன்னு ஏன் இதை அனுப்பலைன்னு சொல்லி ப்ரீ டேட் போட்டு எனக்கு தெரியாது, உடனடியாக அவர் அமெரிக்கா போய் ஆகணும் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு பண்ணாங்க. நான் சொன்னேன் இன்னும் 2 நாள் கழித்து தாங்க டிக்கெட்டே வந்துருக்கு, நான் போக முடியாது, நீ எந்த பிளேனையாவது பிடிச்சி எந்த நாட்டுக்காவது போய் நீ அமெரிக்கா போகலன்னா கூட இந்தியாவில் இருக்காதேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு என் மேலே கருணையாக என்னுடைய கமெண்ட்ஸை அவங்க கேரே பண்ணி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பழி வாங்காமல் விட்டது வந்து என்ன ஒருத்தனை தான் வாங்க. மதுசூதனன் சொல்லுவார், நீ பேசின பேச்சுக்கு அந்தம்மா வேறு யாராவது கொண்டு போட்டிருக்கோம், நீ அவ்வளோ பேசிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சாமர்த்தியம் தான். அது அந்த அளவுக்கு என்கிட்ட இதாக இல்லை. எனக்கு அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா 3 பேர்த்துக்கிட்டே நான் வந்து சிவாஜி ஐயா அவர்கள் 4 பேர்த்துக்கிட்டே நான் நெருக்கமாக இருக்கேன். நல்லா போடாவாடான்னு பேசுகிற அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்தேன். சிவாஜி என்ன போடாவாடான்னு தான் கூப்பிடுவார், திட்டுவார், ராஜாராம கெடுக்கணுடா நீப்பார். ஏண்டா உன் பேச்சை கட்டு தான் ஆடுறானாமே, அவரே அப்படி தான் பேசுவார், உன் பேச்சை கட்டு தான் ராஜாராம் ஆடுறானாமே என்னடா அப்படிம்பாரு. ஏங்க அந்த அளவுக்கான பெரிய ஆளர்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம் சொல்லுவார். சிவாஜி அவர்கள் பேசும்போது தான் எனக்கு இன்னும் மறக்க முடியாததெல்லாம். சப்ஜெக்ட் விட்டு போகிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். எங்கள் அப்பா பேரை சொல்லுவார், கஸ்தூரி பிள்ளை குடும்பத்தில் தருதலன்றாங்கடா உன்னை அப்படின்னு சொல்லுவார். நான் தான் வீட்டில் கிடச்சி பிள்ளை 3 தங்கத்தை பெற்று ஒரு தகரத்தை பெற்று விட்டாருன்னாங்கடா. அது உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுதும்பார். ஆனால் எத்தனாலும் கேட்பார். பல சந்தேகங்கள், வரலாற்றில் வர்ற சந்தேகங்கள்லாம் வரும்போது அவனை கேளு அப்படிம்பாரு. இந்த களப்பிரர் அவர் கடைசியாக வந்து என்கிட்ட கேட்கணும்னு நினச்சது, களப்பிரர்கள்னால் யார், அவங்கள பற்றி படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுன்னார். அதுக்காக நான் நிறையா இதெல்லாம் புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உடம்பு செல்ல இறந்துப்பட்டேன். அவர் கடைசியாக என்கிட்ட சொன்னது இது பிசைஸ் த பாயிண்ட். இது எதனால் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கான எனக்கு பிரபு அவருடைய மூத்த மகனும் எனக்கு அவ்வளோ பழக்கம். அவனும் அவருடைய சகோதரி கணவர் வேணுகோபால், அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அவரை மாப்பிள்ளைன்னு நாங்கள் கூப்பிடுவோம், ரொம்ப நெருக்கம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பத்திலே நாங்கள் நெருக்கமாக இருந்தது வேணுகோபால் கிட்ட. அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து கலைஞர் குடும்பத்தில் அவ்வளோ நெருக்கம். எல்லாருமே எனக்கு அந்த 4 கனிமொழியை தவிர மிச்சம் எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கம், ரொம்ப ரொம்ப நெருக்கம். தமிழரசெல்லாம் அவருடைய மகன் அருள்மொழி பழக்கம், அருள்நிதி அவ்வளோ பழக்கம் இல்லைன்னாலும் பார்த்தா என்ன அங்கிள்னு சொல்லி கூப்பிடுவார். உதயநிதியெல்லாம் அவ்வளோ தெரியாது எனக்கு. பட் கலைஞர் குடும்பம் ரொம்ப இதாக இருந்தது. எம்கே முத்து அவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லிங்க. அவர் கூட மறக்க முடியாத ஒரு தருணம், அவர் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசி இப்போ சொன்னேன், சிறைக்கு வந்ததெல்லாம் மறக்க முடியாத ஒரு தருணம். முடியாத அனுபவம். அதை நான் பேசுனதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி போயிட்டார். ஒரு நிகழ்ச்சியில் அதே மாதிரி தான் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி டைமில் வந்து பெரிய ரகலை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ போய் போதும், இப்போ ரகலை பண்ணது போதும்னு உடனே கேட்டுக்கிட்டு அடங்கிட்டார். அதெல்லாம் நான் என்ன மாயம் போட்டேன், என்கிட்ட ஏன் அந்த மரியாதை எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து தம்பிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் கிளினிக் வச்சுருந்தேன். மூக்காமுத்து விவகாரம் எதுவாக இருந்தாலும் கலைஞர் ஆளுங்களை வச்சு அனுப்பிடுவார். தலைவர் சொல்ல சொன்னார், மூக்காமுத்துக்கிட்ட இதை பற்றி பேச சொன்னார். அப்புறம் நான் போய் பார்த்து பேசுவேன், கேட்டுக்குவார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட தான் வந்து நிற்பார் அவர். பல சமயங்களில் எல்லாத்துக்குன்னு சொல்ல முடியாது, அத்தியாவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பயன்படுத்துவார். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கேன், அதில் நான் ஒருத்தர்.